நமது தாய் நாட்டின் தேசிய கொடி எப்படி உருவானது, யாரால் உருவாக்கப்பட்டது என்று தெரியுமா? அதனுடைய வரலாறை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். காலப்போக்கில் பல மாற்றங்களையும் வடிவமைப்புகளையும் கடந்து இன்றைய கம்பீரமான தோற்றத்தை அடைந்துள்ளது. அதன் முக்கியமான கட்டங்களை இப்போது பார்ப்போம். ஆரம்பகால முயற்சிகள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். 1906ஆம் ஆண்டு வங்கப் பிரிவினைக்கு எதிரான காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா ஒரு கொடியை வடிவமைத்தார். அது சிவப்பு நிறத்தில் மஞ்சள் எல்லைகளுடன் இருந்தது. நடுவில் வஜ்ராயுதம் மற்றும் வந்தே மாதரம் என்று வங்காள மொழியில் எழுதப்பட்டிருந்தது. 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சபையால் இந்த மூவர்ண கொடி நமது தேசிய கொடியாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமது தேசிய கொடியின் முழு வரலாறை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். தமிழ்நாடு கலாச்சாரங்களை பற்றி தெரிய நமது பாரம்பரியம் பண்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.